24x7 விடியல் தெளிவான சமூக பார்வை. கொஞ்சம் பெரிய எழுத்தா போடுங்க. எங்களுக்கு உரிமையான தண்ணீரை திறந்து விடு. வேண்டும் வேண்டும். கொல்லாதே கொல்லாதே. விவசாயிகளை கொல்லாதே. பழிவாங்காதே பழிவாங்காதே. விவசாயிகளை பழிவாங்காதே. வேண்டும் விவசாயத்திற்கு தண்ணீர் வேண்டும். திறந்து விடு திறந்து விடு. உரிமையான தண்ணியை வழங்கிடு. காலம் தாழ்த்தாதே காலம் தாழ்த்தாதே. வழங்கிடு வழங்கிடு வழங்கிடு. உரிய தண்ணீரை வழங்கிடு. நம்ம குரூப்பை போட்டு பேப்பர்ல வரும். அப்பதான் அவங்களுக்கும் தெரியும் தெரியும். வழங்கிடு வழங்கிடு. திருமலாபுரம் குளத்திற்கு தண்ணி வழங்கிடு. தாமதிக்காதே தாமதிக்காதே. குடிநீர் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். கொடுமுடி அணையிலிருந்து அக்டோபர் மாசம் தண்ணி திறந்து விட்டாங்க. அது வடமலையான் காலுக்கு வந்து தண்ணி திறந்து விட்டாங்க. ஆனா தண்ணி திறந்து விட்டு இன்னைக்கு 65 நாளைக்கு மேல ஆச்சு. இது வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி இந்த கடைமடை குளத்துக்கு வரல. எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொல்லி அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி நம்ம வள்ளியூர்ல இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அதிகாரியை சந்திச்சு நாங்க மனு கொடுத்தோம். உங்களுக்கு நாங்க கூடிய சீக்கிரத்துல தண்ணி தருவோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வரல. அதுக்கு பிறகு போன மாசம் நாங்க நடந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு எங்க குளத்துக்கு வந்து நிச்சயமா நீங்க கடைமடை குளம், அதுக்கு பிறகு இதுல இருக்கக்கூடிய நெடுங்குளம், திருமலாபுரம் இந்த மாதிரியான குளங்களுக்கு எங்களுக்கு தண்ணி தரணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்ட்டையும் மனு கொடுத்திருக்கோம். அந்த மனு கொடுத்ததுக்கு பிறகு இதுவரைக்கும் எங்களுக்கு தண்ணி தர்றதுக்கான எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அதனாலதான் இன்னைக்கும் வள்ளியூர் பொதுப்பணித்துறை அதிகாரியை சந்திச்சு நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு போன வருஷமே கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு. நாங்க விவசாயத்துக்கு வந்து விவசாயமே போன வருஷம் செய்யல. தென்னை மரங்கள் எல்லா மரங்களுமே பட்டு பாலா போச்சு. அப்ப குடிக்கிறது கூட தண்ணி இல்லாம போன வருஷம் நாங்க ரொம்ப சிரமப்பட்டோம். ஏன்னா குளத்துக்கு போன வருஷம் ஒரு சொட்டு தண்ணி கூட தரல. போன வருஷம் இதே மாதிரி நாங்க மனு கொடுத்தோம், எங்களுக்கு தண்ணி தரல. இந்த வருஷமும் நாங்க ஆரம்பத்துல இருந்து தண்ணி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. அப்ப கடைமடை குளம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைமடை குளத்துக்கு தான் நீங்க வந்து எந்த விதமான கால்வாய் பாசனமா இருந்தாலும் கடைமடை குளத்துக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு நீர்ப்பாசனத்துறை சட்டமே சொல்லுது. ஆனா கடைமடை குளத்துக்கு நீங்க ஒரு சொட்டு தண்ணி இது வரைக்கும் தரல. கொடுத்த குளத்துக்கே கொடுத்து நிரப்பிட்டே இருக்கீங்களே தவிர மத்த குளத்துல இருக்கிறவங்க எல்லாம் விவசாயிகள் இல்லையா? அந்த ஏரியால இருக்கிறவங்க மக்கள் இல்லையா? இப்படி வந்து தொடர்ந்து புறக்கணிச்சுட்டே இருக்கிறாங்க. எங்க பகுதியில் இருக்கக்கூடிய பண்டாரப்பெருங்குளம் இருக்கிறதுல மிகப்பெரிய குளம், 450 ஏக்கர் பாசன பரப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த நெடுங்குளம் இருக்கு, திருமலாபுரம் குளம் இருக்கு. இந்த குளத்துக்கெல்லாம் எங்களுக்கு நீர் ஆதாரமே இந்த வடமலையான் காலில இருந்து வரக்கூடிய தண்ணி தான். ஆனா ஒரு சொட்டு தண்ணி தரலன்னா எப்படி நாங்க விவசாயம் பண்றது? அடுத்த இந்த வருஷம் போல எப்படி நாங்க குடி தண்ணிக்கு எப்படி சமாளிக்கிறது? போதிய மழையும் கிடையாது. அதனால இனியும் காலம் தாழ்த்தாம எங்களுக்கு உடனே தண்ணி தரணும். அப்படி தரலன்னா நாங்க அனைத்து அந்த எங்க பகுதியில் உள்ள விவசாயிகள் எல்லாம் ஒன்னு திரட்டி மிக பெரிய அளவுல உண்ணாவிரத போராட்டம் இருப்போங்கிறத. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24x7 விடியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.